ஒரு ஊர்ல 3 நண்பர்களான ஆடு, கழுதை, ஒட்டகம் இவங்க 3 பேரும் ஒன்னா வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் ஒரு வறண்ட பாதையில அவங்க 3 பேரும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது வழியில ஒரு வைக்கோல் சுருள் கீழே விழுந்திருக்கிறத பார்த்தாங்க. இத சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும்னு பசியில இருந்த ஆடு சொல்லுச்சு. ஆனா இது எல்லாருக்குமே போதாதுன்னு கழுத சொல்லுச்சு. அப்படின்னா வயசுல பெரியவங்களே சாப்பிடட்டும்னு ஆடு சொல்லுச்சு. அப்போ அது நாதான்னு கழுத உரிமையா சொன்னுச்சு. நான் 224 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு கழுத சொல்லுச்சு. உடனே ஆடு சத்தமா சிரிச்சுது. இப்படியே இவங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நம்பாம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்துல ஒட்டகம் எதுவும் பேசாம மெதுவா அந்த வைக்கோலை சாப்பிட ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒட்டகத்தை பார்த்த ஆடு கோபத்தோட கேட்டுச்சு, ஏய், நீ மட்டும் சாப்பிடுறியேன்னு? நீதான வயசானவங்க சாப்பிடலாம்னு சொன்ன அப்படின்னு ஒட்டகம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு. என் கால்களை பாத்தியா? அதுல இருக்கிற சுருக்கத்தை பார்த்தா தெரியல எனக்கு எவ்வளவு வயசு இருக்கும்னு. நான் தான் உங்க 2 பேரையும் விட வயசுல பெரியவன்னு நிதானமா சொன்னுச்சு. ஆடும் கழுதையும் பேச முடியாம மௌனமா நின்னாங்க. ஒட்டகம் நிதானமா அந்த வைக்கோலை சாப்பிட்டுட்டு பொறுமையா அங்கிருந்து நடந்து போச்சு. மற்ற 2 பேரும் என்ன நடந்ததுன்னு புரியாம அப்படியே நின்னுட்டாங்க. அதனால குழந்தைகளா, நீங்களும் உங்களுக்கு தேவையான இடத்துல திறமையா நடந்துக்கோங்க. வீண் வாக்குவாதம் இல்லாம சுலபமா ஜெயிக்கலாம். அடுத்த கதையில பார்க்கலாம் குட்டீஸ்.